சமூக நீதி என வாய்ப்பந்தல் போடும் ஸ்டாலின் ஆட்சியில் சுமார் 2 ஆண்டுகளாக பூட்டி கிடந்த கோயில் நீதிமன்ற உத்தரவின்படி திறக்கப்பட்டது. உரிய பூஜை நடத்தி கோயில் திறக்கப்படவில்லை என கிராமத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். கோயில சீல் வச்சீங்கல்ல, பள்ளிக்கூடம் சீல் வச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு சம உரிமை கொடுக்குறீங்க, எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறீங்க, எவ்வளவு கொடுக்குறீங்களா? விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அருகே மேல்பாதி கிராமத்தில் உள்ள தர்மராஜா திரௌபதி அம்மன் கோயில் சுமார் 2 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு சமூக இணக்கத்தை பேண தவறிய ஸ்டாலின் ஆட்சியில் நடைபெற்ற சாதிய மோதல் காரணமாக கோயில் பூட்டப்பட்டது. அதன் பிறகு இரு தரப்பினரிடையே அமைதி பேச்சுவார்த்தை மேற்கொள்ளாமல் ஸ்டாலின் அரசு மெத்தனமாக இருந்த நிலையில் கோயிலை திறக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் திரௌபதி அம்மனுக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமையன்று பரிகார பூஜை செய்து கோயிலை திறக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தினர். ஆனால் மக்களின் கோரிக்கைகளை புறக்கணித்து நூற்றுக்கணக்கான காவலர்களை குவித்து அவசர கதியில் கோயிலை திறந்ததால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. எவ்வித பரிகார பூஜையும் இன்றி கோயில் திறக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி கிராம மக்கள் கோயிலுக்கு செல்லவில்லை. இதனால் காவல்துறையினர் பள்ளி மாணவர்களை வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்று சாமி தரிசனம் செய்ய வைத்தனர். சுமார் 1 மணி நேரம் கோயில் திறக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் பிறகு கோயில் பூட்டப்பட்டது. சமூக நீதி, சமத்துவம் என வெற்று விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் ஆட்சியில் போலீஸ் பாதுகாப்புடன் பட்டியலின மக்கள் கோயிலுக்கு சென்று வழிபடும் நிலைதான் உள்ளது என பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். கோயில் முன்பு எதற்காக 300க்கும் மேற்பட்ட போலீசாரை குவித்து வைத்துள்ளதாக கேள்வி எழுப்பும் மக்கள் இதுதான் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா என்று ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்புகின்றனர்.